அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிரதோஷ காலத்தில் நந்திகேஸ்வரர் பெருமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மூலஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை வழிபட நந்திகேஸ்வரரிடம் அனுமதி வேண்டுதல் அவசியம். நந்தி என்னும் சொல்லுக்கு மகிழ்ச்சி என்பது பொருள். நந்தி என்ற சொல் சிவனை குறிக்கிறது. நந்தி தேவருக்கும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பெற்றுள்ள மூலவருக்கும் இடையில் குறுக்கே செல்லக்கூடாது. காரணம், நந்திய பெருமான் விடுகின்ற மூச்சு காற்றுதான் கர்ப்பகிரகத்தில் உள்ள மூலவருக்கு உயிர்நிலை தருவதாக ஐதீகம். இதை கருத்தில் கொண்டுதான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் மட்டத்துக்கு நேராக நந்தியின் நாசி அமையுமாறு நந்தி அமைக்கப்படுகிறது. இம்மூச்சு காற்று தடைபடாமல் செல்வதாகத்தான் நடுவில் போவதும் இடையே வீழ்ந்து கும்பிடுவதும் கூடாது என்று சொல்வார்கள். நந்தியின் அனுமதியின்றி சிவ தரிசனம் செய்தால் கடவுள் சஸ்தித்த ஸ்வரூபி என்பதை உணர இயலாது. அதாவது அவருடைய அனுமதி இல்லாமல் சிவபெருமானின் அருளை பெறுவது சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்லப்படுகிறது. நந்தி வழிபாடு பிரதோஷ வேளையில் சுபிட்சமான நன்மை தருகிறது. திரையோதசி என்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே 3/4 நாளிகை 1.5 மணி நேரம் பிரதோஷ காலமாக விளங்குகிறது. அந்த சுப வேளையில் சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு நடுவே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம். இந்த பிரதோஷ காலத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்து ஈசனுக்குள் அடங்கி ஒடுங்கி விடுவதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நந்திய பெருமானிடம் நம் குறைகளை அவரது காதில் போட்டு வைத்தால் சிவன் காதில் போடுவது போல இருக்கும். நந்திய பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் நெய் விளக்கேற்றி அருகம்புல்லினால் அலங்கரித்து வில்வ இலைகளால் அர்ச்சனம் செய்து வெள்ளம் கலந்த அரிசியை நிவேதனமாக செய்து அவள் காலில் நமது மனக்குறைகளை போட்டு வைத்தால் அக்குறைகள் அகலும் என்பதாலேயே பிரதோஷ காலத்தில் நந்தியை தரிசிக்க மக்கள் முன்னடி எடுத்து செல்வதை அனைத்து சிவாலயங்களிலும் நாம் காண்கிறோம். சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் பிரதோஷ காலத்தில் ஒரு சேர துதிப்பது 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தருகிறது. அஸ்வமேத யாகம் என்பது ஒருவர் மரணிக்க இருந்த நேரத்தில் அவரை காக்கக்கூடிய மிக பெரிய செயலாகும். அவருக்கு ஆயுள் முடிந்து விட்டால் அந்த நேரத்தில் செய்வதே அஸ்வமேத யாகம். கல்வியும் செல்வம் பெற்று கடன், வறுமை, வியாதி, பயம், மனக்கவலை, மரண வேதனை முதலின துன்பங்கள் நீங்கும் என்று பிரதோஷ கால வழிபாட்டு பலன் பற்றி கூறுகிறது. கடமான புராணம் கூறுகிறது. சாண்டில்ய முனிவர் அருளிய ஸ்ரீ நந்திகேஸ்வரர் காயத்ரி மந்திரத்தை கூறி திருவருளை நீங்கள் கண்டிப்பாக போக்க வேண்டும். நமது ஸ்ருதிய கமலத்தை போற்றுகின்ற கர்ப்பகரகம் இந்த கமலம் தொங்கும் தாமரை மொட்டு வடிவில் இருக்கும் கர்ப்பகரத்தில் உள்ள சிவலிங்கம் கருங்கல்லால் அமைந்துள்ளது. சிவலிங்கம் என்ற சொல்லுக்கே சிவனாகிய பரம்பொருளுக்கான குறியீடு. பரம்பொருளை காட்டும் அடையாளம் என்பது பொருள். கல்லை கடவுள் என்று கும்பிடுகிறார்களே என்று சிலர் கேலி பேசுவார்கள். அது வெறும் கல்லன்று, நந்தரபூர்வமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கல்லினாலான லிங்கம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. சாதாரணமான காகிதம் எப்படி கரன்சி நோட்டாக மாறுகிறதோ அந்த காகிதத்தில் அச்சிடப்பட்டுள்ள அரசு முத்திரையும் அங்கீகார கையெழுத்தும் ஒரு சாதாரண தாளை கூட 100, 1000 என்றெல்லாம் மதிப்பு மிக்க கரன்சி நோட்டாக மாற்ற முடியும் என்றால் ஒரு சாதாரண கல்லை மந்திரங்களால், கிரிகைகளால், சிவாச்சாரியர்கள் ஸ்வர்சனத்தால் சிவலிங்கமாக நாம் மாற்ற இயலாதா? கல்லை கல்லாக பார்ப்பதும் நம் மனதுதான். அதனையே சிவலிங்கமாக பார்ப்பதும் நமது மனம்தான். இந்த மரணத்தில் இந்த சிவ தரிசன நாட்களில் இந்த பிரதோஷ வேளையில் நந்திய பெருமானுக்கும் சிவனாருக்கும் நீங்கள் தொண்டு செய்யுங்கள். அந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கும் புல் பூண்டுகளையோ அல்லது அந்த கோவிலுக்கான சிறப்பு பணிகளையோ நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்று முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து நீங்கள் கட்டாயம் சிவபெருமான் ஆலயத்திற்கு அந்தி வேளை 4:30 மணி முதல் 6 மணி உள்ள அந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் இந்த உபவாசம் இருந்துவிட்டு அங்கே
அங்கே கொடுக்கப்படும் அந்த பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானுக்கு செய்யப்பட்ட அர்ச்சனைகள் 3 கால பூஜை முழுகி பெற்று நீங்கள் உங்களுக்கு அங்கே தரப்படும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டு அந்த அன்னதானத்தை மனதார வாங்கி நீங்கள் உண்டு அந்த சிவபெருமானின் அருளை பெறுமாறு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டுமே தவிர உங்களுடைய இல்லங்களில் எந்தவது சுபகாரியம் செய்ய இயலாது. இன்று முழுதும் சிவனாருடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.